ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாங்களா? தேங்க்யூ ஜீசஸ். சரி, நாம் திருப்பி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அதில் 11ஆம் வசனத்தை நம்ம அனைவரும் வாசிக்கலாங்களா? 11 வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். இங்கே யாரும் குழந்தை இல்லைங்களா? குழந்தையா இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமே. ஓ, ஒரு குழந்தை இருக்கு. ஆமென். சரி, இப்போ நல்லா கவனிங்க. குழந்தையா இருந்தப்போ நம்ம எப்படியெல்லாம் இருந்தோமாமா? குழந்தைய போல பேசினோமாமா. அடுத்து குழந்தைய போல சிந்தித்தோமாமா. அப்புறம் குழந்தையை போல யோசித்தோமாமா. என்னென்ன பண்ணோம்? குழந்தையா இருக்கும்போது குழந்தைய போல பேசினோம், குழந்தைய போல சிந்திச்சோம், குழந்தைய போல யோசித்தோம். இப்போ இந்த வசனத்தை எழுதுனது யாருன்னாக்கா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போல பேசினேன், நான் குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போல சிந்தித்தேன், நான் குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ, என்ன ஆன போதோ? நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்படி தானே பண்ணியிருக்கீங்க? அப்படி தானே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ பவுல் சொல்கிறார், நான் குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன். ஆனால் நானே புருஷனான போதோ, எனக்கு பகுத்தறிவு வந்த பின்னாடி, நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆன பின்னாடி, நான் அப்படி பேசலை, நான் அப்படி யோசிக்கலை, நான் அப்படி சிந்திக்கலை. ஆமென். சரி, இப்போ நம்ம குழந்தையா இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கலாங்களா? நம்ம குழந்தையா இருந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? சாப்பாடு வேணுங்கிறத எப்படி கேட்டோம்? தாப்பாத்து வேணும், அப்படி தானே கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. அம்மாவை எப்படி கூப்பிட்டுருப்பீங்க? நிஜமாக குழந்தையா இருக்கிறப்போ அம்மான்னு இவ்வளோ தெளிவாக கூப்பிட்டுருப்பீங்க இல்லை? எப்படி கூப்பிட்டுருப்பீங்க? மா மான்னு சொல்ல தெரிலனா கையா முய்யான்னு அழுது கூப்பாடு போட்டு கூப்பிடுவோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ எப்படி கூப்பிடுறோம்? அம்மா, மம்மி. எவ்வளோ தெளிவாக பேசுகிறோம்ல. குழந்தையா இருக்கும் பொழுது, இப்போ நான் குழந்தையா இருக்கிற போது எப்படி பேசியிருப்பேனாக்க, இதே வார்த்தையை நான் திரும்ப குழந்தையா இருக்கும்போது எப்படி பேசியிருப்பேன்னு சொல்கிறேனே. நான் குழந்தையா இருக்கும்போது எப்படி பேத்தி திப்பு தான், இப்படி தான் பேத்தி திப்பேன். எப்படி பேத்தி திப்பேன்? நீங்கள் பேத்துங்க பார்க்கத்தான். கெட்ட வார்த்தையெல்லாம் வருது இல்லை? அல்லேலூயா. அப்போ குழந்தையா இருக்கும்போது நான் அப்படி பேசினேன். குழந்தையா இருக்கும்போது நான் எப்படி யோசித்தேன்? நான் கடைக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினாக்க மிளகா பொடி வாங்கணும்னு யோசித்ததே கிடையாது. நான் குழந்தையா இருக்கிறப்போ கடைக்கு போய் நிறுத்தினாக்க எனக்கு அங்கே பெரிய சேமியா பாக்கெட்டு வாங்கணும்னு தோணுனதே கிடையாது. அப்படி யாருக்காச்சும் தோணியிருக்கா? உங்களுக்கு தோணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் கடைக்கு போனோன்னே குழந்தையா இருக்கும்போது அங்கே போனோன்னே சேமியா வாங்கணும்னு யாராவது யோசித்துருக்கிறீங்களா? நிஜமாக இல்லை தானேங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்குது. நிஜமாக இல்லை தானே? குழந்தையா இருக்கும்போது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கல தானே? அப்போ எப்படி யோசிச்சுப்பீங்க? அந்த முட்டை மாதிரி இருக்கிற கிண்டர் ஜாய் தான் எனக்கு, அப்படி தானே கேட்டீங்க? இப்போ போய் கேட்பீங்களா கடையில் நின்றுட்டு? இப்போ போய் கடையில் நின்று எனக்கு அந்த மிளகா பொடி தான் வேணும் அப்படி கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் குழந்தை இல்லை. எவ்வளோ விவரமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நான் குழந்தை கிடையாது, அதனால் குழந்தைய மாதிரி
பேச மாட்டேன், குழந்தைய மாதிரி யோசிக்க மாட்டேன், அப்புறம் குழந்தைய மாதிரி சிந்திக்கவும் மாட்டேன். குழந்தை எப்படி சிந்திக்கும்? பசிலி இலை இருக்கு இல்லைங்களா? பசிலி இலை பார்த்துருக்கீங்க? இது சென்னையில் இருக்கவங்ககிட்ட சொன்னால் புரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லைங்களா? பசிலி இலையை கொண்டு வந்து அப்படியே அந்த இத்தினூண்டு அந்த கிச்சன் செட் இருக்கும், அதை வச்சு அப்படி நல்லா பார்க்குது. அப்படியே வெட்டிக்கிட்டே அதை ஒரு மாதிரி குழப்பி அதுலேருந்து அந்த ஒரு அது வேறு மாதிரி சொல்லணும். சரி, நீங்கள் வேறு மாதிரி சொல்லிட்டீங்க, அப்படியே சொல்லிக்கலாம். ஜெல்லி, அந்த ஜெல்லி மாதிரி வரதை அப்படியே குழன்னு குழப்பி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்து என்னன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க, இதுதான் சாப்பாடு. இத இன்னைக்கு அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? அப்படி நான் உங்களை தான் கேட்குறேன். ஆமென். நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? நிஜமாலுமே குழம்பு வைக்கிறோம். எப்படி? காய் வெட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம்? குழம்பு வைக்கிறோம். சொல்லுங்கள், நான் குழந்த மாதிரி பேசுறது கிடையாது, நான் குழந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது, நான் குழந்த மாதிரி யோசிக்கிறதும் கிடையாது. இப்போ பவுல் இங்கே சொல்கிறாரு, பவுல் ஒன்று சொல்கிறாருங்களே, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன்னு. குழந்தையா இருந்த போதுன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற குழந்தையா இருந்த போது என்ன குழந்தை அப்படின்னா, நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே இவ்வளோ நேரம், அந்த குழந்தையா இருந்த போதுன்னு சொல்லலை. ஆமென். இப்போ நம்ம அந்த மாதிரி குழந்தையா இல்லை. நான் தாப்பத்துக்கு இருந்த போது அப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது நம்ம. இப்போ நல்லா பேசுகிறோம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த போது, ப்ரொனவுன்ஸ் எல்லாம் சூப்பராக வருது. அடுத்து இன்னொன்று, நம்ம குழந்தையா இருந்த போது எப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்? கடைக்கு போனாக்க சேமியா வாங்கணும்லாம் யோசித்தது கிடையாது. நம்ம கடைக்கு போகும்போது எப்படி யோசிச்சோம்னா, கிண்டர் ஜாய் வாங்கணும்னு யோசித்தோம். நீங்கள் சொல்லுவீங்க, நான் இருந்த காலத்தில் கிண்டர் ஜாயே இல்லைன்னு. இப்படி ஒரு யோசனை வருது பாருங்க. இந்த யோசனைக்கு பேர் தான் குழந்தை யோசனைங்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி ஆகிட்டோம்னா, வளர்ந்துட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்ம யோசனைகள் எல்லாம் மாறிடுச்சு, நம்முடைய சிந்தனைகள்லாம் மாறிடுச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் மாறிடுச்சு, நம்முடைய குணநலன்கள் மாறி இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? ஏன்? எதனால? ஏன்னா நான் குழந்தையா இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பவுல் சொல்லுகிற குழந்தையா இருந்த போது அப்படிங்கிறது என்னதுனாக்க, உங்கள் உள்ளான மனுஷனை பற்றி பேசுகிறார். உங்கள் உள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த உள்ளான மனுஷன் எந்த அளவில் இருக்கிறான்? அவன் வளர்ந்துருக்கிறானா? இஸ் க்ரோயிங் அப். அவன் வளர்ந்துருக்கிறானா? அவன் பெரிய ஆள் ஆயிருக்கிறானா? இல்லை அதே மாதிரி குழந்தையா எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறானா? குழந்தையா எப்படி யோசிப்பானோ அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கிறானா? உங்கள் உள்ளான மனுஷன். கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசலாங்களா? நீ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்டு எப்போ சர்ச்சுக்கு வந்தீங்க? அது இருக்கும் பாஸ்டர், ஒரு 10 வருஷம் இருக்குங்க, ஒரு 12 வருஷம் இருக்குங்க, இல்லைங்களா? 10-12 வருஷம் இருக்குமா? பேசுங்க, இருக்கும் தானுங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்களே, அப்போ எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, யூ ஆர் a child. இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த குழந்தைய பற்றி தான் பேசுகிறார். ஆமென். அப்போ நீங்க வரும்போது எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் குழந்தையாகவே தான் இருக்கிறீங்க. உங்க உள்ளான மனுஷன் இன்னும் குழந்தையாகவே தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ சர்ச்சுக்குள்ள உட்காந்து எப்படி யோசிச்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, யூ ஆர் a child. நீங்க இன்னமும் ஆவிக்குரிய விதத்தில் குழந்தையாகவே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். நீங்க
10 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தப்போ இதே ஆராதனையில் உட்கார்ந்து கறி முடிஞ்சிருமேன்னு யோசிச்ச அதே மனுஷன் 2025 இந்த அன்னைக்கு கூட உட்கார்ந்து ஐயோ கறி முடிஞ்சிருமேன்னு யோசித்துக்கிட்டு இருந்தா யூ ஆர் அ சைல்டு. எங்கே? உங்கள் உள்ளான மனிதனிலே. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த குழந்தைய பற்றி தான் பவுல் பேசுகிறார். நீங்க இப்ப குழந்தையா கிடையாது. நீங்க இப்போ மிளகா பொடி வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அந்த குழந்தைய பத்தி பேசல. எந்த குழந்தைய பத்தி பேசுறாருன்னா உங்க உள்ளான மனுஷன் என்கிற குழந்தைய பத்தி. ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் அப்படியே கோலியாத் மாதிரி எந்திரிச்சு வர்றாரு, உங்களை சும்மா கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னையாடா திட்டுற நீ, பாரடே உன்னை விட நான் திட்ட போறேன்டா அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்து சொருகிட்டு இல்லை போய் நின்று பேசுகிறோம் அப்படின்னா எஸ் வி ஆர் அ சைல்டு. ஹல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் என்ன ஆகணும் அப்படின்னா குழந்தையா இருக்கக்கூடாது, அவன் வளரணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளான மனுஷன் வளரணும். மறுபடியும் சொல்லுங்க, உங்க உள்ளான மனுஷன் வளரணும். ஆமா, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். வளரணும். இப்போ ஒரு சிலருக்கு என்ன தோணும்னா, அத்தான் நான் இவ்வளோ பெரிய ஆளா நிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க இல்லைங்க. இப்போ கோலியாத்து 40 நாளா என்ன பண்றாருங்க, வந்து இஸ்ரவேல் ஜனங்களை திட்டிட்டு இருக்கிறானா? என்னன்னு திட்டிட்டு இருக்கிறான் பாரடே. இஸ்ரவேல்ல எவனாவது என்ன அடிச்சு ஜெயிக்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உங்க தேவன் உங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆள்னா. அப்படிதான் பேசுறான். பைபிள் அப்படி இல்லை, நான் அப்படி சொல்றேன். அல்ல, உங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆள்னா நீ ஒரு அப்பனுக்கு அப்பா. கோலியாத் அப்படிதான் பேசுறாங்க 40 நாள். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தனா வாடா என்னோட ஒத்தைக்கு வந்து ஜெயிடா, ஜெயிச்சுட்டனாக்க நாங்க எல்லாரும் உனக்கு அடிமையா இருக்கிறோம். இல்ல அப்படின்னாக்க நீங்க அத்தனை பேர் யாருக்கு அடிமை இப்படின்னு யார் சொல்றா? இப்போ நான் தான் கோலியாத், நீங்க தான் தாவீதுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, நீங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க, நீங்க தான் யாரு? இப்போ நான் உங்களை பார்த்து இப்படி திட்டுறேன். அப்பாடா நல்ல சான்ஸ். நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா ஒத்தைக்கு வந்து என்னை ஜெயிச்சுட்டு போங்க பார்க்கலாம். அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் நான் அடிமையா இருப்பேன். இல்லாட்டினா நீங்க அத்தனை பேர் எனக்கு அடிமை. இதுக்கு அல்லேலூயா தான் வருது பாருங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் இஸ்ரவேல் ஜனம். பாருங்க, இங்க இந்த உலகத்துக்குரிய வளர்ச்சியில் இருந்தவங்களாம் தோத்துட்டாங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அங்க பெரியவங்க யாருமே இல்லையானா பெரியவங்க இருக்கிறாங்க. எஸ், அங்க நிறைய பேர் அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. சிறப்பான ஆலோசனை கொடுக்கறதுக்கான ஆள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க. ஏங்க சவுல் ராஜாவே இருக்கிறாருங்க, பெரிய ஆளு. ஹல்லேலூயா. ஆனா அப்பேற்பட்ட முதிர்ச்சி அவர்களை விடுதலையாக்கவில்லை கோலியாத்திடம் இருந்து. சின்ன பையன், ஆள் எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசு தான். இத்தினூண்டு பையன் சாதாரணமாக அவங்க அண்ணங்களுக்கு சோறு கொடுக்க வந்தாங்க. சோறு கொடுக்க வந்தவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுடைய முதிர்ச்சி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? கோலியாத்தை சின்னவனா பார்க்க வச்சது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சத்துரு உங்களை விட பெரியவனாக தெரிகிறான் என்றால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் குழந்தையாவே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு முன்பாக நிற்கிற உங்களுடைய சத்துரு உங்களை விட பெரியவனாக இருக்கிறான் என்றால், உங்கள் யோசனையில் பெரியவனாக தெரிகிறான் என்றால், உங்கள் சிந்தனையில் பெரியவனாக தெரிகிறான் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதைத்தான் பவுல் சொல்றார் இப்படி.
நான் குழந்தையா இருந்தப்போ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தப்பா. நான் குழந்தையா இருந்தப்போ ஆவிக்குரிய விதத்தில் அப்போவெல்லாம் சத்துருக்களை பார்த்தா பதறுவேன். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நடுங்குவேன். துர்ச்செய்தியை கேட்டு பயப்படுவேன். ஆனா நான் புருஷனான போதோ இப்ப அப்படி இல்லை. அதை கண்டு பயப்படுறதில்லை, அதை கண்டு அஞ்சறதில்லை, அதை கண்டு ஓடுறதில்லை. ஐ ஃபேஸ் இட். நான் அதை எதிர்கொள்கிறேன், நான் அதை மேற்கொள்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன். ஒன்ன கூட மிஸ் பண்றதே கிடையாது. ஒன்ன முடிக்கணும்னு போயிட்டேன்னா இடையில எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும், இடையில எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவைகள் பெரியதாக தெரிவதில்லை. காரணம் என்னவென்றால், இயேசு என் உள்ளான மனுஷனை அந்த அளவுக்கு வளர்த்தி முதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறார். I am not a child. I am not a child. நான் குழந்தை அல்ல, நான் முதிர்ச்சி அடைந்தவன். என் உள்ளான மனுஷன் முதிர்ச்சி அடைந்திருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் குழந்தை கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா தான் குழந்தையா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எது தேவை சொல்லுங்க பார்க்கலாம். எது தேவை? ஆவிக்குரிய முதிர்ச்சி. நீங்கள் காப்பி அடிச்சுனாச்சு சொல்லுங்கன்னு தான் அங்கே போட்டு வச்சுருக்குறோம். அல்லேலூயா. பார்த்து காப்பி அடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எது தேவை? ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. நமக்கு எது தேவையில்லை? மாம்சத்துக்குரிய முதிர்ச்சி தேவையில்லை. ஆமென். சொல்லுவோம், நம்ம தான் சொல்லுவோம் இல்லைங்களா? என்ன, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டும் இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானங்க? மறுபடியும் சொல்றேன்னே, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டும், அங்க ஒரு வார்த்தையை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் பெரிய ஆள்ப்பா, நான் இவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன்ப்பா. கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றது பெருமையா? கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையை தான் நான் பேசியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு இத்தனை அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றது பெருமைங்களா? ஹல்லேலூயா. நான் கஷ்டப்பட்ட காலம் முடிஞ்சு அந்த கஷ்டம் திரும்ப என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா திரும்பவும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறதே இல்லை. இதுதாங்க பெருமை. அதே தப்பை திரும்பவும் பண்ணி மறுபடியும் அதே கஷ்டப்பட்டு அதே கஷ்டப்பட்டு அதே கஷ்டப்பட்டு அதே கஷ்டப்பட்டு இப்படியே பட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் உலகத்துக்குரிய முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சி எது தெரியுங்களா? ஒரு தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பலனை கொண்டு அதை ஜெயிக்கிறதுக்கு பெயர் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதை ஃபேஸ் பண்றது. சொல்லுங்க, ஃபேஸ் பண்றது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்களா? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாதவங்க நீங்க யாருமே இல்லை. ஆனால் பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை எதிர்க்கணும்னு தான் தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானேங்க? அல்லேலூயா. எதனால் ஒரு பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல? சிம்பிளாக ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமே. நீங்கள் தேவனை தேடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆமேனை கூட காண பார்த்தியா? நீங்கள் தேவனை தேடணும்னு நினைக்கிறீங்க, ஆசையும் படுறீங்க. அதை நினைக்கும் போது எப்படி எல்லாம் வருது தெரியுமா? அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சுதான், அப்படியெல்லாம் இருக்கு இல்லை? ஆனால் அதுக்கு வரக்கூடாதபடிக்கு எத்தனை தடைகள் இருக்கு? கேட்குதுங்க, இங்கே வரைக்கும் கேட்டுருச்சு. 1008 தடை இருக்குதான். எத்தனை தடை? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1008 தடைய
அதை சொல்லலைங்க, என்னென்ன தடைன்னு சொல்ல சொன்னேன். ஒரே நாள் தான் லீவு. அப்புறம் தண்ணி வரல, அங்கேருந்து நடந்து வரணும், நோ பஸ்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரே தடை தான். சரி, நாளாக வச்சுக்கலாம். அப்புறம் சமைக்கணும், அப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, துணி துவைக்கணும், அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, கறி வாங்கணும், அதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, போயிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஆமேன். அப்போ 8, இன்னும் 1000 காணுமே, இன்னும் 1000 எங்கே? ஏங்க, நம்ம வச்சிருக்கிற தடையெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க அப்பாவுக்கு. அவர் செங்கடலையே பிளந்தவருங்க. ஹல்லேலூயா. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த தடையை எப்படி உடைக்க வேண்டும் என்று நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி எழுமோ, அப்போ கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாரா? கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்யறது பெரிய விஷயமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த தடைகளை உடைக்கிறது பெரிய விஷயமா? நான் கேட்கறது புரியுதுங்களா? அது இப்படின்னா முடிஞ்சிருங்க. செங்கடலை அவர் பிளக்கிறது பெரிய விஷயமா? அது அவர் விரும்புறதும் கிடையாது. நான் வந்து செங்கடலை பிளக்கிறேன், இல்லப்பா நீ பிள. எங்க அப்பாவுக்கு எது தெரியுமா மகிமை? அவர் வந்து செய்யறதுல இல்ல, நாம அதை செய்யறதில்ல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, வேறு எந்த கடவுளும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். சொல்லியிருக்குமா ஏதாவது? ஏன் சொல்லலை? ஏன்னா நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவர் வந்து செய்யணும்னு விரும்புறதில்ல, அவர் செய்யணும்னு விரும்புறத நம்ம மூலமா செய்யறாரு. தடைகள் உடைய மாட்டேங்குது பாஸ்டர். ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களாம், சர்ச்சுக்கு கிளம்பி வரும்போது அந்த வாசப்படி இப்படி தட்டிருச்சான். தட்டினோடனே எத்தனை வருஷம் விசுவாசி? 42 வருஷம். எத்தனை வருஷம் விசுவாசி? அவங்க சொல்லுவாங்க, நான் பெரிய ஆளுங்க, சபையில் மூத்த விசுவாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதை தாண்டோன்னே ஐயோ இடிச்சிச்சு, என்னமோ ஆயிடுச்சு, அபசகுணம். என்ன குணம்? உனக்குத்தான் குணம் சரியில்லை, அபசகுணம். சர்ச்சுக்கு இன்னைக்கு போகிற வழியில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஐயோ கர்த்தாவே, இந்த குழந்தைய என்ன பண்ணுறது? இந்த குழந்தைய என்ன பண்ணுறது? எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கு? 42 வருஷம் சர்ச்சுக்கு போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அது இந்த குழந்தை, நான் சரியாக சர்ச்சுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் சரியாக பைபிள் படித்து கொண்டிருக்கிறேன், நான் சரியாக தசம பாகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் சரியாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சரிப்பா, அபசகுணன்றியே, இன்னும் குழந்தை தன்மை மாறலையே. 42 வருஷம் ஆகி இன்னமும் நீ அபசகுணம்ட்டு இருக்கிறனா, உன்னுடைய குணம், உன்னுடைய சுபாவம், உன்னுடைய யோசனை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய பேச்சு, இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்கிற. ஹல்லேலூயா. குழந்தைகள்னால எதை புரிஞ்சுக்க முடியும்? குழந்தைங்கனால எதை புரிஞ்சுக்க முடியும் தெரியுங்களா? டோராவை புரிஞ்சுக்க முடியும். யாரை புரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் நாங்கள் இருந்த காலத்தில் ஈமான் இருந்தார். யார் இருந்தாருங்க? அப்புறம் நீங்க இருந்த காலத்தில் சக்திமான் இருந்தார் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் யார் யாரோ இருந்தாங்க, அது நமக்கு தெரியல. அப்போ யாரை தான் குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா, அவங்கள தான் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஆவிக்குரிய விதத்தில் குழந்தையா இருக்கிறவங்க எதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க தெரியுங்களா? கடனை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, வியாதியை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, பிரச்சனைகளை சூப்பரா புரிஞ்சுக்குவாங்க. ஆமென் ஆமென். பிரச்சனையை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க இந்த 42 வருஷம் விசுவாசியை கூட்டிட்டு வந்து பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அப்பா, நமக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் தெரியுங்களா? நரகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்.
42 வருஷம் விசுவாசிக்கு இன்னும் அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு தெரியல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னும் அந்த பிரச்சனைய எதிர்கொள்ள தெரியல. காரணம் என்ன? ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. இன்னும் ஆவிக்குரிய விதத்துல உள்ளான மனுஷன்ல என்னவாவே இருக்கிறது? குழந்தையாவே இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எது வேணும்? ஆவிக்குரிய முதிர்ச்சி, வளர்ச்சி. குழந்தை தன்மையிலிருந்து நாம் பருவமடைந்த நிலைமைக்கு வருவது மிகவும் அவசியம். ஆமென். இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நான் இத்தனை நாளா சர்ச்சுக்கு வரேங்க, ஆனா ஒண்ணுமே மாற மாட்டேங்குதுங்க. என்னங்க? நான் இத்தனை நாளா சர்ச்சுக்கு வரேன், ராகம் போட்டாதான் சூப்பரா புரியுது பாருங்க, ஆனாலும் ஒண்ணுமே மாற மாட்டேங்குது. என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. உங்களை சுற்றிலும் நடக்கிற பிரச்சனைகளை உங்களால் ஏன் எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ள முடியல? ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. அதுதான் விஷயமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜனத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? ஆவிக்குரிய முதிர்ச்சியா, ஆவிக்குரிய சபையா? ஆவிக்குரிய முதிர்ச்சி தான் வேணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி இருந்தாதான் ஆவிக்குரிய சபையவே கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரிய சபைக்கு போவதினால் நான் ஆவிக்குரியவன் அல்ல. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவனாய் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஆவிக்குரியவன். எத்தனை பேர் விளங்குறீங்க? திரும்பவும் சொல்றேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு போவதினால் நான் ஆவிக்குரியவன் அல்ல. நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் உடையவனாய் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஆவிக்குரியவன். புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறேங்க. எதுங்க ஆவிக்குரிய சர்ச்சு? அங்கே ட்ரம் வச்சிருப்பாங்கங்க, அட்டி பிசுற கலப்புவாங்கங்க, அப்புறம் எல்லாம் வாங்குங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்கங்க, அப்புறம் சில பேய்கள்லாம் உருண்டு அப்படி பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இயேசுவி நாமத்தினால போன்னு சொல்லுவாங்கங்க. இதுதாங்க ஆவிக்குரிய சபை இல்லை, இது இல்லை. அப்ப எது ஆவிக்குரிய சபை? உங்க உள்ளான மனுஷனை வளர்க்கிறது தான் சரியான ஆவிக்குரிய சபை. உங்க உள்ளான மனுஷனை வளர்க்குதா? உங்க பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்காக உங்க உள்ளான மனுஷனுக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுக்குதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க உள்ளான மனுஷனுக்குள்ளராக மாற்றம் உண்டாகிறதா? உங்க ஆவியில, உங்க ஸ்பிரிட்ல எனிதிங் சேஞ்ச்? ஏதாவது மாறுதா? ஏதாவது மாற்றம் வருதா? உங்க மன உளைச்சல் நீங்குதா? உங்க கவலை நீங்குதா? உங்களுக்கு விசுவாசம் உண்டாகுதா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை பெருகுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகுதா? இயேசு கிறிஸ்துவை போல உங்களால் யோசிக்க முடியுதா? உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவை போல ஜெயிக்க முடியுதா? அங்கத்தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை. அப்போ இதெல்லாம் உண்டாக்குகிற சபை தான் ஆவிக்குரிய சபை. இதெல்லாம் உண்டாக்குகிற சபை தான் ஆவிக்குரிய சபை. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எது அவசியம்? ஆவிக்குரிய சபையா? ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொடுக்கிற சபை அவசியம். ஆவிக்குரிய சபையை கண்டுபிடிப்பதற்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி அவசியம். இது ரெண்டையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆவிக்குரிய சபை அவசியம்தான், ஆனா ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொடுக்கிற ஆவிக்குரிய சபையை கண்டுபிடிக்கிற முதிர்ச்சி உங்களுக்கு அவசியம். நல்லா குழப்பிட்டல? ஹல்லேலூயா. தெளிவா இருக்கிறீங்களா? தெளிவா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா.
ஒரு நாள் நான் போய் ஒரு ஹவுஸ் விசிட்டிங்கில் உட்காந்துருக்குறேங்க. ஒரு குடும்பத்தை போய் சந்தித்து, நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவோம் இல்லைங்களா, அப்படி வரும்போது நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போது அந்த வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார், ஒரு ரெவலேஷனை கொடுக்குறார். டக்குன்னு என் சிந்தையில் அந்த விஷயத்தை ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் எப்படி பேசுவார்னாக்க, ஒரு யோசனையை நம்ம மேலே போடுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி பேசியிருக்கிறார் அவங்கக்கிட்ட? அவர் நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேங்க, அவரும் பேசவே. அவர் பேசுறதுக்கான காது நமக்கு இருந்தால் தான் அவர் பேசுறது கேட்கும். அல்லேலூயா. அப்போ அவர் அந்த சிந்தனை உள்ள போகிறார். நான் என்ன பண்ணேன்னா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே, இப்போ இந்த வீட்டுக்குள்ளார இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையினுடைய வேறு என்ன, எந்த காரணத்தினால இந்த வீட்டுக்குள்ளார இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே அங்கே ஹவுஸ் விசிட்டிங்கில் உட்காந்துருக்கிறேன். அப்போ ஆவியானவர் ஒரு வெளிப்பாடை தூக்கி போடுறார். என்ன வெளிப்பாடுனா, மக்கள் புரிந்திருப்பது சத்தியம் அல்ல, சத்தியம்தான் சத்தியம். இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? மக்கள் புரிந்திருப்பதை புரிய வைப்பது பிரசங்கம் அல்ல, மக்கள் புரிந்திருக்கிறத புரிய வைக்கிறது பிரசங்கம் அல்ல, சத்தியத்தை புரிய வைப்பது தான் பிரசங்கம்னார். ஆமென். எதை புரிய வைக்கணுமாமா? நீங்க கடன் எப்படி வாங்கணும்னு இங்க புரிய வைக்கணும்னு அவசியமே. அதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே, உண்மையா இல்லைங்களா? புரிஞ்சு வச்சிருக்கீங்க தானே? எப்படி சண்டை போடணும்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அங்க குடத்தை தூக்குனா இங்க நான் வந்து பார்க்குறேன். ஓ, அதனால இல்லாட்டி அது அப்படி சொல்லணும். வீட்டுக்கு வீடு பைப் வந்ததுனாலன்னு சொல்லுங்க. இல்லாட்டினா தெரு கூத்து தான் இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிங்க, அதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எங்கே கடன் வாங்கணும், எப்படி கடன் வாங்கணும், அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை தான் சொல்றாரு, எப்பா மக்கள் புரிந்து வைத்திருப்பதை புரிய வைப்பது பிரசங்கம் கிடையாதுப்பா. அப்புறம் எதுதாண்டவர பிரசங்கம்? சத்தியத்தை புரிய வைப்பது தான் பிரசங்கம் அப்படின்னாரு. புரியல எனக்கு, இதை இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க அப்படின்னாரு. அப்பத்தான் யோவான் 8வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். வாசிங்க, யோவான் 8:32. இந்த வசனத்தை தாங்க அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லிக்கிறார். மக்கள் புரிந்திருப்பதை புரிய வைப்பது பிரசங்கம் அல்ல, சத்தியத்தை புரிய வைப்பதுதான் பிரசங்கம். வாசிங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நான் இந்த வசனத்தை வேற மாதிரி சொல்லுவேன். என் டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுங்களா? என் மொழிபெயர்ப்பு என்னன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியமா விடுதலையாக்கும். இதுதான் என்னுடைய டிரான்ஸ்லேஷன். அது சத்தியமா உங்களை விடுதலையாக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சத்தியத்தை நம்ம பக்கம் திருப்ப பார்ப்பாங்க. என் பிரச்சனை நான் பண்றது நியாயமா இருக்கும்படிக்காக சத்தியத்தை எனக்கு பக்கமாக திருப்பணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பேரு தான் மக்கள் தவறாக புரிந்திருப்பது. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ணாருங்களா, அவர் பைபிள் படிக்கிற விதத்தை நீங்கள் கவனிங்க. இதை சொன்னனாக்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்துக்கும் என்னவே கிடையாதுங்க பைபிள் படிக்கிறதுக்கு. சொல்லுங்க, தனியாக கேட்டதான் சொல்லுவீங்களோ, இல்லை இமேஜ் போயிடுமோ? பைபிள் படிக்கிறதுக்கு எது கிடையாது? நேரமே. அதனால பைபிள் எப்படி படிக்கிறது? ஆண்டவரே, எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கு என்ன வாக்கு கொடுக்கிறீரோ அதுதான் எனக்கு வாக்கு ஆண்டவரே. என்னது? யூதாஸ்
இயேசுவை காட்டி கொடுத்தானா? என்ன ஆண்டவரே காலங்காத்தால இப்படி ஒரு வசனத்தை கொடுக்குறீங்க? இதெல்லாம் நேரம் இல்லாமல் படிக்கிறவங்க நீங்கள் இல்லை, உங்களை சொல்ல. ஆண்டவரே இந்த வசனம் வேணாம், வேற வசனம் கொடுங்க ஆண்டவரே. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தானா? ஐயோ என்னடா இன்னைக்கு காலங்காத்தால இப்படியே வருதே. ஆண்டவரே இந்த வசனம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேற வசனம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்லா புரிகிற மாதிரி வசனம் கொடுங்க ஆண்டவரே, என் மண்டையில் ஏறுற மாதிரி வசனம் கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என் வேலையில் இருக்கிற சத்துருக்கள்லாம் அழியிற மாதிரி ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே. திறந்தா நீயும் போய் அப்படியே செய். அப்போ என்ன நினைக்கிறோம்? நாம சத்தியத்தை நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக் கொள்ள முயற்சிக்கிறோம். இதுக்கு பேர் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்தியத்தை என்ன பண்ண ட்ரை பண்றோம்? எனக்கு பிடிச்ச வசனம், எனக்கு ஏற்ற வசனம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்? அதை மட்டும் பிடிச்சிக்கிறோமே தவிர மற்றதெல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா விட்டுறோம். இங்கே தான் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி வீக் ஆகுது. இங்கே தான் நம்ம குழந்தையா இருக்கிறோம். இங்கே தான் நம்முடைய குழந்தைத்தனம் வெளிப்படுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நல்லா கவனிங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஆனாவுனா இதை பிடிச்சிக்கிறாரா, இதுதானே என் கண்ணுக்கு தெரியுது. சர்ச்சுக்கு வரல. அப்போ வந்து கேட்குறோம், ஏங்க நீங்கள் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சரி, காரணம் சொல்லுவீங்க. என்னென்ன காரணம் சொல்லுவீங்க? வேலைக்கு போயிட்டோம், எங்கள் சொந்த மாமா பொண்ணு கல்யாணம். சரி, அப்புறம் வலை. அப்படியே நீங்கள் போய் தான் எல்லாம் வளையுதுங்க இல்லைங்களா? வளைகாப்பு. அப்புறம் ஐயோ விட்டுட்டா அவ்வளோதாங்க, இனிமேல் அந்த மூஞ்ச பார்க்க முடியுமா? 42 வருஷம் விசுவாசியா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நான் இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகையில் உயிர்த்தெழுந்து யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தார்களோ அவர்களை முகமுகமாய் காண்பேன் என்பதுதான். ஹல்லேலூயா. அதனால் நான் கடைசியெல்லாம் முகத்தை பார்க்குறது கிடையாதுங்க. எங்கள் பாட்டி இறந்தப்போ கூட எனக்கு அவ்வளோக்கா ஃபீலிங் வரல. எங்கள் பாட்டி இறந்தப்போ என்ன வந்துச்சு தெரியுங்களா? எங்கள் பாட்டி நம்ம மணவாளனோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுக்கிறாங்க. சீக்கிரமாக நானும் போக போகிறேன், ஆனால் அவருடைய திட்டத்தை முடிக்காமல் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன சொல்லிடுறோம்? சர்ச்சுக்கு வரல அப்படின்னோன்னா என்ன சொல்லிடுறோம்னாக்க, நம்ம அப்படியே வசனத்தை திருப்புவோம் தெரியுங்களா? என்னன்னு திருப்புவோம் தெரியுங்களா? அவருக்கு தெரியுங்க என்னுடைய பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம். என்னங்க ஏங்க நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை வேணாம், நானே சொல்லிக்கிறேன். அவருக்கு தெரியுங்க என் கஷ்டம் என்னன்னு. யாருக்கு? அவருக்கு தெரியும் இல்லைங்களா? என் சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியுங்க. உங்கள் சூழ்நிலை என்னதுங்க? என் சூழ்நிலை என்ன தெரியுங்களா? கடனுங்க. என்னதுங்க? கடனுங்க. அந்த கடன்லேருந்து விடுதலையாக நான் என்ன பண்ணணுங்க? சம்பாதிக்கணும். இல்லை சும்மா காசு வருமா? ஏங்க சொல்லுங்க, சும்மா காசு வருமா? சொல்லுங்க, உங்களை தான் பார்த்து கேட்குறேன். சும்மா காசு வருமா? ஆண்டவர்கிட்ட சும்மா காசு வருமா? ஆண்டவரே வேலைக்கு போனா தானே. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேனே, கடன் பிரச்சனை எப்போது தீரும்? பார்க்கலாம் உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சிய. என்னதுங்க? கடனை இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தாதான் கடன் தீரும். சரி, என்ன பண்றோம்? தீர்மானம் எடுத்துட்டீங்க, இனி என்ன பண்றீங்க? எடுத்தது என்னமோ தீர்மானம் கடன் வாங்கக்கூடாதுன்னு தான். ஆனா கடனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கடின உழைப்பு. என்னதுங்க? கடின உழைப்பை போட்டு சம்பாதிச்சு நான் கடனை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் உங்கள் கடன் தீரவே தீராது.
பார்த்தீங்களா? உங்கள் தீர்மானம் என்னவோ நல்லா தான் இருக்கு, ஆனால் இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க. திஸ் இஸ் த மேட்டர். அல்லேலூயா. நீங்கள் சம்பாதிச்சு கடனை கட்டி முடிக்கவே முடியாதுங்க. சரி, ஓகே. யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வேலை நான் இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் கடன் இருந்துச்சுங்களா? இல்லை, இல்லவே இல்லை. ஆமேன். சரி, இப்போ இருக்கிற கல்யாணத்துலலாம் முக்கால்வாசி கடன் தான். சரி, அதை விடுங்க. அப்புறம் உங்கள் பிள்ளைகளை பெற்று எடுத்த உடனே என்ன நடக்குது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வருது. சரி, அப்போ கடன் ஆரம்பிச்சுது. இன்னைக்கு கடனே இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாட்டிக்கு கரங்களை தட்டலாமா? அவங்களுக்கு கடனே இல்லை. கடனே இல்லைன்றவங்க யாராவது இருக்கிறோமா? ₹1 கடன். அப்போ கடன் எப்போ தீரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சம்பாதிச்சாக்கங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடன் இருக்குது. நீங்கள் சம்பாதிக்காமல் இருக்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா இல்லையா? என்னன்னு சொல்கிறீங்க? கஷ்டப்படுறது என்னன்னு சொல்றீங்க? காடு மேடு ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டு சரி, இப்போ நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்தியமெல்லாம் என்னதான் ஆச்சு? அப்போ சாப்பிட்றீங்க, அப்புறம் நல்லா ட்ரெஸ் வாங்குறீங்க, அப்புறம் நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்புறம் ஏன் முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு மற்ற எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே? சம்பாதிச்ச அத்தனை சம்பாத்தியமும் கடனுக்கே சரியா போச்சு. அப்படிதானே இருக்கிறீங்களா? இப்போ நீங்க நல்லா கவனிங்க. கடனுக்கே உங்க சம்பாத்தியங்கள்லாம் சரியா போச்சுன்னா, அப்போ இத்தனை வருஷமா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தும் கூட உங்க வாழ்க்கையில கடன் இருக்குன்னா விஷயம் என்னன்னாக்க, நீங்க கர்த்தரை உங்க பக்கமா திருப்ப முயற்சிக்கிறீங்க. இப்ப கூட அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? என்ன சொன்னாங்க? சம்பாத்தியங்களெல்லாம் வச்சு கடனை கட்ட முடியாதுன்னு சொன்னா, ஏன் பாஸ்டர் அப்படிலாம் சொல்றீங்க? ஏன் ஒரு பதட்டம் வருது? ஏன்னா நம்ம கர்த்தரை நம்ம பக்கம் திருப்ப முயற்சிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க என் சம்பளத்தை ஆசீர்வதிங்க. என்னத்தை ஆசீர்வதிங்க? சம்பளத்தை ஆசீர்வதிங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும், அவர் கர்த்தர் சம்பளத்தை ஆசீர்வதிக்கவே மாட்டார். என்ன ஒரு சாபம் பாரு. கர்த்தர் உங்கள் சம்பாத்தியங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் உங்கள் வேலைகளை தான் ஆசீர்வதிப்பார். வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா, அப்படிதான் சொல்றாரு தவிர நீ சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்தையும் நான் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தாவே, என் வேலையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டாம், என் சம்பாத்தியத்தை. கர்த்தர் யார் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கிறோம்? திரும்புங்க ஆண்டவரே, வாங்க வாங்க என் பக்கம் வாங்குங்க, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா? கர்த்தர் தாங்க உங்க வாழ்க்கையில உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியுங்க உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தணும்னு. நாம அவருடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு போகணுமே தவிர நாம அவரை நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லுங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பத்தி, நாம அவரை நம்ம பக்கம் திருப்ப கூடாது. ஹல்லேலூயா. நாம தான் அவர் பக்கம் திரும்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டே வரீங்க? புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப கடன் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? எப்படி திரும்புறது? வந்து 3 நாட்கள் கடும் உபவாசம் இருந்து, ஆண்டவரே கடனில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்களா?
அதுதான் எப்படிங்க? இவர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. வேலைய ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம அவர் பக்கம் திரும்புறது மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீந்துரும். இல்லை, வேலை தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வேலை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்னா, உங்க வேலையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். ஆமென் சொன்னவங்க வேலை தான் ஈஸியாக மாறும். இப்போ சொன்னவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் வேலையை எளிமையாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1 நிமிஷத்தில் உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆமாங்க, இது தாங்க சத்தியம்னு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அதனால் நம்ம வேலை தான் ஈஸியாக மாறுமே தவிர கடன் பிரச்சனை தீந்துராது. அப்போ கடன் பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணணும்? சொன்னது மாதிரி நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என்ன சொல்கிறாருங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்க. இப்போ தான் உங்கள் குழந்தை மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? கையாமையான்னு கத்துவான். ஏன்னா இப்போ அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உள்ளே போயிடுச்சு. என்னதுனாக்க, அவன் கேட்டது என்னது? கிண்டர் ஜாய். குழந்தை மனுஷன் கேட்டது என்னது? இப்போ நம்ம கொடுத்தது என்னது? பிரியாணி. அவனுக்கு ஒத்துக்காது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இப்போ உள்ளே இருந்துக்கிட்டு, அது எப்படிங்க இந்த உலகத்தில் கடன் வாங்காம எந்த மனுஷன்? இந்த உலகத்தில் வாழ்ந்தா கண்டிப்பா கடன் வாங்கி தான் வாழ்ந்தாகணும் இல்லையா? உள்ள இருக்கிற மனுஷன் என்ன பண்றான்? குழந்தை மனுஷன் இப்போ கையாமையான்னு கத்துவான் பாருங்க. நிறையா குழந்தை மனுஷன். ஹலோ, இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சொல்லும்போது எப்படி இருக்கு? இன்பத்தேன் வந்து பாயுது அப்படி இருக்கு. ஆனா உள்ள போன பின்னாடி உள்ள இருக்கிற குழந்தை மனுஷன் என்ன பண்றான்? அது எப்படிங்க இந்த உலகத்துல கடன் வாங்காம வாழ்றது? அப்படித்தானே? எப்படி கடன் வாங்காம இந்த உலகத்துல வாழணும்னா, அதுக்கு தேவைதான் உங்க உள்ளான மனுஷன் முதிர்ச்சி அடைய வேண்டும். அவன் முதிர்ச்சி அடையாம அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான தீர்மானத்தை எடுக்கவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஒரு தெளிவான தீர்மானத்தை அந்த மனுஷனால எடுத்து அப்படி வாழ முடியாதுங்க. இங்க நாங்க பிரசங்கம் பண்ணலாம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அந்த தீர்மானம் எடுங்க, நீங்க அப்படி இருங்கன்னு நாங்க சொல்லலாம், நாங்க சத்தியத்தை போதிக்கலாம். ஆனா உங்க குழந்தை மனுஷன் வளராம உங்களால அப்பேற்பட்ட தீர்மானத்தை எடுத்து அப்படி வாழ முடியாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, எத்தனை பேர் நியூ இயர் கொண்டாடி இருக்கிறீங்க? நியூ இயர் கொண்டாடினவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நியூ இயர் நைட்டில் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, இந்த வருஷம் மட்டும் இந்த பாவத்தை, இந்த வருஷத்திலிருந்து நான் நாடகம் பார்ப்பத விட்டுறணும். நான் இந்த வருஷத்துல இருந்து பாரு எல்லா பைபிள் ஸ்டடி கரெக்டா. அப்பாடா, எப்போ? 31ஆம் தேதி நைட்டு சரியாக ஒரு 12 மணிக்கு இப்படி எல்லாம் வரும். வந்துச்சா? 2 பேர்த்துக்கு தான் வந்திருக்கு போல. மற்றவங்களாம் என்ன யோசிக்கிறீங்கன்னா, சொல்லிட்டா மாட்டிக்குவோமேன்னு யோசிக்கிறீங்கல்ல. சரி, பரவாயில்ல. அப்போது உள்ளே வருது, என்ன வருது? ஆமாம், இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், இந்த வருஷத்தில் நம்ம இப்படியெல்லாம் வாழணுங்கிற ஒரு தீர்மானம் உள்ள வருது. அடுத்த நாள் 1ஆம் தேதி காலையில் எல்லாம் பொசுக்குன்னு போயிடும். 1ஆம் தேதி காலையில் வேலைக்கு போவோமா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆகும்? கை காலெல்லாம் ஓஞ்சு போச்சு சாமி. என்னாச்சு சாமி? உட்காந்து போடு அந்த கையில. எதை போடு? கையில போடு. கையில போட்டால் என்ன ஆயிடுமா? கை காலில் வலியெல்லாம் சரியாயிடுமா? அப்புறம் என்னது? தங்கம்.
நீங்கள் பார்க்குறத பார்த்தா இந்த நாடகமே இல்லையே, இவர் எங்கேருந்து சொல்கிறாரு? ஓ, இப்போ தங்கம் இல்லை அன்னம். அது எந்த சேனலில் போடுறீங்கன்னு சொன்னாக்க கொஞ்சம் உதவியாக இருக்கும். சன் டிவி இல்லைங்களா? எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்குவாங்க. யாராவது நாடகம் பார்க்க விரும்புனீங்கன்னா அன்னம் சன் டிவியில் போடுறாங்களாமா. இவர் பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு சர்ச்சை நான் எங்கேயும் பார்த்தது. நாடகம் பார்க்கறதுக்கு டைம் முதல் கொண்டு எடுத்துக்கிடு. தேவசனமே தீர்மானம் எடுத்தீங்க 31ஆம் தேதி நைட்டு இதை பார்க்கக்கூடாது, இப்படி வரணும்னு தீர்மானம் எடுத்தீங்க. அடுத்த நாளே காணாமல் போகுதுன்னா என்ன காரணம்? உள்ளான மனுஷன் வளரல. உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள், சத்தியத்திற்குள், இந்த அறிவுக்குள், இந்த சிந்தைக்குள் வளர்ந்திருந்தானே ஆகில் அவன் எடுத்த தீர்மானத்தில் ஸ்ட்ராங்கா நின்றுப்பான். அவன் ஒன்னொன்னத்தையும் ஜெயிச்சுட்டு போவான். அப்போ என்னதான் பிரச்சனை? நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும்னு ஆசைப்படுறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், பாவம் செய்யாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி நம்மளால ஏன் இருக்க முடியலன்னா, உள்ளான மனுஷன் இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறான். அந்த குழந்தை எவ்வளோ பாரத்தை தூக்கும்? நீங்கள் எடுக்கிற தீர்மானம் என்னமோ ரொம்ப பெருசு, ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் குட்டியோண்டு இருக்கிறான், இத்தனோண்டு இருக்கிறான். இத்தனோண்டு மனுஷனை இவ்வளோ பெரிய தீர்மானம் எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எப்படி தெரியுங்களா இருக்கு நம்ம நிலைமை? ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு போய் கடையில் நிறுத்தி 1 லட்சம் ரூபாயை கையில் கொடுத்த மாதிரி இருக்கு. படாருன்னு சொல்லிட்டல, மறுபடியும் சொல்றேனே. இப்போ எப்படி இருக்குனாக்க, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு குழந்தைய கூட்டு போய், கிண்டர் ஜாய் கேட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைய கூட்டு போய் கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்தாப்பா செலவு பண்ணுப்பான்னு சொன்ன மாதிரி இருக்குது. எப்படி பண்ண அந்த குழந்தை? அந்த குழந்தை என்ன பண்ணும்? 1 லட்சம் ரூபாயை எடுத்து, அங்கிள் அங்கிள் அந்த கிண்டர் ஜாயை கொடுங்க அங்கிள்னு 1 லட்சம் ரூபாய்க்கு கிண்டர் ஜாய் வாங்கும். நம்ம கதை கூட ஆவிக்குரிய நிலைமையில் அப்படிதான் இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இருக்கிறவங்களாம் ராமன் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எது வேணும்? நம்ம எது வேணும்னா, இதுவரைக்கும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம்? என் கடன் பிரச்சனை தீர்ந்தா, கடன் பிரச்சனை தீர்றதுக்கான தீர்மானம் எடுக்கிறதுக்கான ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தா ஒரு மனுஷன் தான் வேணும். ஆமா, வளரணும். சொல்லுங்க, உள்ளான மனுஷன் வளரணும். உள்ளான மனுஷன் வளராம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆமேன் சொல்லாமே. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்போ நமக்கு எது வேணும்னா, இப்போ நமக்கு எது வேணும்னா ஆசீர்வாதம் அல்ல, உள்ளான மனுஷனை வளர வைக்கிற சத்தியம்தான் வேண்டும். எதுதான் வேணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளான மனுஷனை வளர வைக்கிற சத்தியம்தான் வேணும். ஆமென். சரி, இப்போ நீங்க வளர்றதுக்கு என்ன தேவை? ஏங்க, உங்க சரீரம் வளர்றதுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. சாப்பாடு தானே தேவை. நீங்க இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் என்னது? எப்படி சாப்பிட்டீங்க? கையில் அள்ளி வாயில தான் வச்சு சாப்பிட்டீங்க, அது தெரியுது. வேற எப்படி சாப்பிட்டீங்க? டெய்லி 3 வேளை சாப்பிட்றோமே, அதை பற்றி கேட்குறேன். டெய்லி என்ன பண்ணுறோம்? 3 வேளை சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றீங்களா? எப்பத்துலேருந்து இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிங்க 3 வேளை? ஓ, அவங்க நர்ஸுன்றனால அப்படி பேசுகிறாங்க. நமக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா 3 வேளை கணக்கு மட்டும்தான் தெரியும். 6 வேளை கணக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஆமென். ஒரு குழந்தைக்கு எத்தனை வேலையா? 6 வேலையா. தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டப்பாடு என்னன்னு, எங்களுக்கெல்லாம் தெரியாது. சரி விடுங்க. ஏங்க, காலையில் சாப்பிட்ட சாப்பாடு தானேங்க மத்தியானமும் சாப்பிட்றீங்க, அப்படி தானேங்க?
ஆக மொத்தம் சாப்பாடு தானுங்க. வேற என்ன சாப்பிட்றோம்? சாப்பிட்ற பொருளே தான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆப்பிள் திரும்ப திரும்ப ஆப்பிள் தான் சாப்பிட்றோம், திரும்ப திரும்ப இட்லி தான் சாப்பிட்றோம், திரும்ப திரும்ப சோறு தான் சாப்பிட்றோம், திரும்ப திரும்ப முருங்கைக்காய் சாம்பார் தான். என்ன சாம்பாருங்க? முருங்கைக்காய் சாம்பார், கோசு பொரியல், அப்புறம் ரசம். அப்புறம் முடிஞ்சா ஒரு சிலர் என்ன வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க. அப்புறம் என்ன வைப்பாங்க, ஊறுகாய். இதை விட்டா வேற என்ன இருக்கு? அதை விட்டாக்க என்ன இருக்கு தெரியுமா? பீஸா, பர்கர், இதெல்லாம் இருக்கு. ஆக மொத்தம் என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். காலையில் சாப்பிட்டோம், மதியானம் சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உட்காந்துருக்குறோம். சாப்பிடலன்னா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நாங்கள்லாம் நெடுகலால் இருந்தப்போ ஒரு நாள் குழம்பு வச்சா 3 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். வச்சு 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 சாப்பிடுவோம். அதுவும் சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த குழம்பு பழசாக தான். அது எதுக்கு தெரியுமா? அப்படி சொன்னாதான் உள்ள இறங்கும், இல்லைன்னாலும் இறங்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் ஏன் அப்படின்னா, திரும்ப திரும்ப சாப்பிட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே போலதான் உங்க ஆவிக்குரிய மனுஷன் கூட, அவன் திரும்ப திரும்ப சாப்பிட்டாதான் அவன் வளருவான். அவன் சாப்பிடலன்னா வளரவே மாட்டான். அவன் எதை சாப்பிடணும்னா சத்தியத்தை சாப்பிடணும். வசனம் சொல்லுகிறது, இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சையாருங்க, சொல்லுங்க, வாஞ்சையாருங்க. குழந்தை எதுக்கு கத்தும்? பாலுக்கு தான் கத்தும். இப்போ நம்ம குழந்தையா இருந்தோம்னா பாலுக்கு கத்தலைன்னா குழந்தைக்கு ஏதோ. இப்போ அதை யாருக்கு தான் கண்டுபிடிச்சாகணும்? தாய் தான் கண்டுபிடிக்கணுங்க. தாய்னால கண்டுபிடிக்க முடியுமா? யார் தான் கண்டுபிடிச்சாகணும்? டாக்டர் தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு, அந்த டாக்டருக்கு பேர் இயேசு. அந்த இயேசுங்கிற டாக்டர் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு, எப்பா குழந்தை கத்தணும், குழந்தை கத்தல, இதோ அந்த குழந்தை கத்துவதற்கான பலனை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய இன்னையிலிருந்து அவரே 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 வளர்த்தெடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன குழந்தையாகிய என்ன அவரே வளர்த்தெடுக்க போகிறார். ஆமென். சத்தியம்னா என்னது? சத்தியம்னா என்னதுங்க? வசனம். வசனம் இல்லைங்களா? சத்தியம்னா என்னதுங்க? ஒரு சிலர் சொல்லிட்டாங்க. சத்தியம்னா என்னதுங்க? நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியும்னா, சத்தியம்னா வசனம். என்னதுங்க? நம்ம பேசாத வசனமா பைபிள்ல இருக்கு? நீங்க வசனமே பேசுறது இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அதுவும் யாருக்காவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, சண்டை கிண்டை வந்துருச்சுனாக்க இவங்க போய் சொல்லுவாங்க, உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு. எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக எழுதியிருக்கு. இல்ல, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். ஒரு அப்பா மகனுக்கு கற்றுக் கொடுக்குறார் கீழ்ப்படிதலை குறித்து. எப்படி தெரியுங்களா? ஃபோன் இல்லை, ஃபோன் கவர் தான் இருக்குது, மன்னிச்சிருங்க. மகனே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லியிருக்குடா, அதனால் செல்ஃபோன் நோண்டாதடா. அதை தாங்க சொல்கிறேன், நம்ம அப்படி தான் இருக்கிறோங்கிறேன். நம்ம இன்னும் முதிர்ச்சி அடையல. இதானே ரியல், இதானே உண்மை. நம்ம சத்தியத்தின் பக்கமாக திரும்பல, நாம சத்தியத்தை நம் பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு, மகனே பைபிளில் நியாயப்பிரமாணத்தில் முதலாவது கற்பனையாக, வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக என்ன சொல்லுகிறது என்றால், உன் தகப்பனையும் தாயையும். அதனால நான் உனக்கு சொல்றேன்டா, ஃபோன் நோண்டாதடா. என்ன நோண்டாதடா? அவரு நம்ம ஆளு கேட்பாரு, நீ என்ன பண்ணிட்டுக்கிற? இப்படி சொல்றது, உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறதே,
அப்படி சகோதரன் கிட்ட அன்பு கூறலனா அவன் பொய்யனா இருக்கிறான். ஏய், நீ இப்ப என்னடா பண்ணிட்டு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ அன்பு கூறுன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்கதான் பிரச்சனை. நம்ம வசனத்தின்படி வாழணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சத்தியம் என்பது வசனம் அல்ல, சத்தியம் என்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் வளருவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் உங்கள் உள்ளான மனுஷனை வளர்க்கிற போஜனமாய் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்க ஆவிக்குரிய மனுஷன் முதிர்ச்சி அடையணும்னா நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள அந்த அறிவை சாப்பிட உங்கள் உள்ளான மனுஷன் வளர ஆரம்பிப்பான். ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, பைபிள் ஸ்டடிக்கு வருவீங்களா? நேரமே இல்லைங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க. அல்லேலூயா. இல்லை, வருவேங்க. என் அப்பாவை குறித்து அறிந்து கொள்வேங்க. ஒரு 2 நிமிஷம் எச்சா எடுத்துக்கிறேன், கோச்சுக்கிறாதீங்க. நம்ம பரலோகம் போய் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? அவரை ஆராதிக்க போகிறோம் இல்லைங்களா? 10லேருந்து 10:30 வரைக்கும் கை தூக்குறதுக்கே கை காலெலாம் நோவுது. இங்கே போய் நித்தியத்துக்கு நம்ம ஆராதிக்க போகிறோம் இல்ல? பரலோகம் போய் நம்ம ஆராதனை தான் செய்ய போகிறோம், உண்மைதான். ஆனால் பரலோகத்துக்கு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? யோவான் 17வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவனா? அறிவதே. அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள்ள வாழ்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க பரலோகத்துக்கு போனோன்னா முன்னாடி பிதா உட்காந்துருப்பாரு, அவர் கூடவே குமாரன் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நீங்க அவரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தேவன் இருக்கிறாருன்னு இந்த உலகத்தில் யாருமே சொல்லலையே, இவர் எப்படி இவ்வளோ நாள் இதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு உட்காந்துருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை போய் நம்ம பார்ப்போமாமா. அல்லேலூயா. இந்த பைபிளில் எழுதியிருக்கிற தேவனை விட இன்னும் நாம் அவரை அறிவதற்கு நேரமே பத்தாது. ஏன்னா நித்தியமாய் நாம் அவரை பரலோகத்தில் அறிந்து கொள்ள போகிறோம். ஆராதனை தான் செய்ய போகிறோம், ஆனால் அவரை அறிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ எது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்றால், குமாரனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய உள்ளான மனுஷன் வளருவான். இல்லாட்டினா அவன் வளரவே மாட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கலாங்களா? ஜீசஸ். எஸ். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் வளருவதற்கான ஒரு நல்ல தீர்மானம், உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் முதிர்ச்சி அடைவதற்கான நல்ல ஒரு தீர்மானம். அது என்ன தீர்மானம்னாக்க, சத்தியத்தை அறிகிறதற்காக நான் நேரத்தை அதிகமாக செலவிட போகிறேன். குமாரனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நான் அதிகமாக நேரத்தை செலவிட போகிறேன். அப்படிங்கிற ஒரு சிறந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கும்போது உங்க உள்ளான மனுஷன் வளருவான். எஸ். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் வாய்களை விரிவா திறந்து நான் அதை செய்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன்ப்பா. என் உள்ளான மனுஷன் வளரும்படிக்கு நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள போறேன். ஹே பிராலா கமா மாதா கதியனந்தல கதுடா தியனந்தர பபல கதடா ஷபரஹதுன தரபல மகதுட கலக. உங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் பேசுறதே உங்களுக்கு கேட்கல அப்படின்னா யூ ஆர் நாட் க்ரோ. நீங்க இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க வளரணும். அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அவர் பேசுறதையே கேட்காம இருந்தீங்கன்னா அவர் பேசுறது கேட்காது, உங்க சத்துருக்கள் பேசுறது தான் கேட்கும்.
ஷாக்காமா கத்தானா கபாலாதியா கத்துனா கதியா மாமானா காலா கதரா ஏப்லா கதி அனந்தர மனமா. கவலை தான் உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியும், கடன் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியுமே தவிர அவர் பேசுறது உங்கள் காதுக்கு கேட்கவே கேட்காது. அவர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் சபையை கொடுத்துருக்கிறார். சபை எதுக்குன்னா அவர் பேசுறத கேட்கறதுக்கு தான். அவர் பிரசங்கத்தினால சத்தியம் இதுதான்னு அவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அதை கேட்க 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 தான் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார் இல்லைங்க, அவர் பேச ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் அவர் பேசுறத கேட்க ரெடி ஆகணும். உங்கள் உள்ளான மனுஷனை வளர வைக்கணும். குழந்தைகிட்ட போய் நம்ம என்னதான் பேசினாலும் குழந்தைக்கு புரியாது. ஆனால் அது வளர வளர நீங்கள் பேசுகிறத கேட்டு 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 என் அம்மா பேசுது, என் அப்பா பேசுது, என் தம்பி பேசுகிறான்னு கரெக்டாக கண்டுபிடிக்குதுன்னா விஷயம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவு எப்படி வரும்னா கேட்பதினால் தான் வரும். தேவன் எப்போ நம்மளோட பேசுவார்னா அவருடைய வார்த்தைகளை, அவருடைய போதனைகளை, அவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்க கேட்க தாங்க அவர் நம்மளோட பேசுறத நம்மளால அனுபவிக்க முடியும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னோட பேசும்படிக்கு என் உள்ளான மனுஷனை நீங்க வளருங்க ஆவியானவரே. சத்தியத்தை அறிகிற அறிவினால நான் வளருவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா உங்கள் உள்ளான மனுஷன் வளரணும். எஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், வி பிரைஸ் யூ லார்ட். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் நல்ல வாயை விரிவாக திறந்து அக்கினி பாஷையில் ஜெபிக்க போகிறோம். எஸ், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது அந்த தீர்மானத்தை உடைய உள்ளான மனுஷன் வளருவான். ராபா லாக்கா தாகா தடா ஏக்ரா லாமானா தமானா ஹந்தர கதிய பபலா ஷகதன கதியபா ஏக்லாக துரோபியா மாமா நாத்திய பிரலா மாமா நம ஷகட துடகடா லீகடா துடகதி யம நம துனம ஹதட பலமன மகடா லாப்பா தாகா கா தா ராபா மாமா மா ஷேகா தாலா கமனா தியகா ஏக்ரா தர மம நம ஷேபா ரலக துடக தரப லபலபா ரபலப துடகட கடா. உங்கள் உள்ளான மனுஷனை வளர்த்துவதற்கு ஏற்ற சத்தியத்தை அவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க உள்ளான மனுஷன் வளருவதற்கான தீர்மானத்தை எடுத்து அதன்படி வாழ்வதற்கான பலனையும் அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவரோட கொஞ்ச நேரம் பேசுங்க. அவரோட நீங்க பேச பேச அந்த தீர்மானத்திலேயே உங்களால் வாழ முடியும். அபரா கமன கதல கதுடா ஷகரபல துட கதடபலம நமகதி யமனமக துடகல கதடகடா ஷக ரக லம திய மனமக துடகல கதி யபரபலபா ஏப்ரா லம மனம திய கதுரகல கதுடகல கதுரம நமகதரபா. தேங்க் யூ ஜீசஸ். உங்கள் மகிமை இங்கே வெளியரங்கமாகிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷனையும் நீர் வளர்த்துகிறதற்காக நன்றி ராஜா. அந்த குழந்தை தன்மையை நீர் நீக்கும்படிக்காக எஸ் எங்களுக்குள்ளராக சத்திய அறிவு என்கிற போஜனத்தை கொடுத்து அதன் மூலமாக எங்கள் உள்ளான மனுஷனை நீர் வளர்த்து எடுப்பதற்காக தேங்க்யூ ஜீசஸ். ஷபரகதன மதிய பரப அமன கதியன தரபலபா. உங்களை புரிஞ்சுக்கிற ஆவிக்குரிய மனுஷன், உங்கள் திட்டங்களை புரிஞ்சுக்கிற ஆவிக்குரிய மனுஷன், எங்களை நீங்கள் வாழ வச்சிருக்கிற சித்தத்தை புரிஞ்சுக்கிற ஆவிக்குரிய மனுஷன், உங்களை புரிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய மனுஷன் எங்களில் வளருவானாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.